சாஃப்ட்வேரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவா ஒரு ஜிம் நம்ம என்னென்ன பண்ணுவோம், புதுசா வர ஜிம் மெம்பர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஐடி கொடுப்போம். அப்புறம் வந்து அவங்க இந்த ஜிம் மெம்பர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண வருவாங்க, இன் அண்ட் அவுட் டைம் போடுவாங்க. அப்புறம் அந்த ஜிம் மெம்பர்ஸ் வந்து நம்ம வேலிடிட்டி முடிஞ்சு ரெனிவல் பண்ணுவோம். அப்புறம் அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணுவோம். அப்புறம் அவங்களுடைய பேமெண்ட் ட்ராக் பண்ணுவோம். அப்புறம் ஜிம்மில் ட்ரெயினர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அட்டண்டன்ஸ் வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் பொதுவாக நம்ம பேசிக்காக ஜிம்மில் பண்ணுற ஒரு இது. ஓகே, இது எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணலாம், பெட்டராகவே பண்ணலாம். ஓகேவா, எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புதுசாக ஒரு ஜிம் மெம்பர் நம்ம ஜிம்முக்கு வராரு, ஜாயின் பண்ணுறாருன்னா இங்கே போய்ட்டு மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போய்ட்டு அவருடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிடுவார். அந்த மெம்பர் ரெஜிஸ்டர் நம்ம ஜிம்க்கு ஆட் ஆயிடுவார். இங்கே ஆல் மெம்பர்ஸில் போய்ட்டு நீங்கள் அவர் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா, இங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே போய் பண்ணலாம். இதேமாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் தான் பண்ணணுமானா இல்லை, ஏன்னா இப்போ வந்து வர மெம்பர்ஸே அவங்களே ரெஜிஸ்டர் பண்ண வைக்கலாம். அது எப்படின்னா இங்கே போய்ட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கியூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கும். இது உங்கள் ஜிம்முக்குன்னு தனியாக கொடுக்குற கியூஆர் கோடு. இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் டெஸ்க்லேயே ரிசப்ஷனில் எங்கேயாவது ஒட்டிட்டிங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ண வர மெம்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ண சொல்லுங்கள். மொபைலில் ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். எந்த ஃபார்ம்னா இதே ஃபார்ம் தான் அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். அவங்க டீட்டெயில்ஸ் அவங்களே கொடுத்து சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்தாங்க என்ன ஆகணும், முழுசாக ரெஜிஸ்டர் ஆகாது, 95% ரெஜிஸ்டர் ஆயிரும். அதை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணாலும் இந்த பெண்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்லையே, அங்கே வந்துட்டு அவங்க டீட்டெயில்ஸ் இங்கே காமிக்கும். அவங்க யார் அந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு இங்கே ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்களோ எல்லாமே இங்கே காமிக்கும். நீங்கள் அங்கே போய்ட்டு பேக்கேஜ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அவங்க என்ன பேக்கேஜ் எடுக்கிறாங்க, பேக்கேஜ் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாங்க, அது மட்டும் நீங்கள் கொடுத்து இங்கே ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா அந்த யூசர் கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்டர் ஆயிடுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனும் வர மெம்பர்ஸே பண்ண வைக்கலாம். ஓகேவா, இது ஒன்று. அப்புறம் நம்ம ஜிம்மில் யார் இருக்கா, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஆல் மெம்பர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே காமிக்கும். எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கா, அதில் மேல் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோ எல்லாமே காமிக்கும். இது எல்லாமே பட்டன் தான் கிளிக் பண்ணிங்கன்னா அதை மட்டும் காமிக்கும். அதேமாரி நீங்கள் வந்து இப்போ சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி போட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், நேம் சர்ச் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேவா, அதேமாதிரி அந்த மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 951 சேஞ்ச் பண்ண என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா, 954 ஒரு மெம்பர் இருக்கான்னு, சாரி ஐடி வச்சுட்டு 954 ஒரு மெம்பர் இருக்குது டைப் பண்ணிங்கன்னா இப்படி காமிக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். அவரோட டீட்டெயில்ஸ் எதாவது சேஞ்ச் பண்ணால் இங்கே போய் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெம்பர்ஸ் வந்து பேமெண்ட் எதாவது பண்ணுறாரு, 2000 பெண்டிங்கில் காமிக்குதா, பேமெண்ட் பண்ணுறாங்க, அங்கே பேமெண்ட் இங்கே போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்புறம் வந்து அவரோட வேலிடிட்டி ஏதாவது ஒரு மாற்றணும் அப்படின்னா ஒரு 10 days நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குன்னு நினச்சினா இங்கே போய் நீங்கள் மாற்றிக்கலாம், இது பண்ணலாம். அப்புறம் வந்து சேஞ்ச் டீட்டெயில்ஸ், அவங்க ஃபோன் நம்பர், இமெயில், இல்லை வேறு ஏதாவது பேர் எதாவது மாற்றுறாங்கன்னா இந்த சேஞ்ச் டீட்டெயில்ஸில் போய்ட்டு இங்கே போய் நீங்கள் கொடுத்து மாற்றிக்கலாம். இந்த சேஞ்ச் டீட்டெயில்ஸில் அப்புறம் வந்து பில் டவுன்லோட் பண்ணலாம். இங்கே போய்ட்டு நீங்கள் பில் டவுன்லோட் பண்ணலாம். அந்த மெம்பர்ஸ்க்கு இது டவுன்லோட் பண்ணிங்கன்னா கடைசி அவங்க எவ்வளோ பில் பே பண்ணாங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். எவ்வளோ பண்ணியிருக்காங்க உங்கள் ஜிம் பேர்லேயே இது இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த டவுன்லோட் பண்ணுற பில்லை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிக்கலாம். அப்புறம் அந்த யூசர் வேண்டாட்ட டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு வேளை தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணாலோ இல்லை ரொம்ப பழைய யூஸர் அவர் வரவே இல்லைனாலும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த யூசருக்கு நீங்கள் ரெனியூவல் பண்ணுற வேலிடிட்டி முடிஞ்சுன்னா இங்கே போய்ட்டு நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு ஓகேவா, என்ன பேக்கேஜ் எடுக்கிற எல்லாமே கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரெனியூவல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி யூசர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி எல்லாமே இங்கே வந்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி அந்த பர்டிகுலர் யூசரோட பேமெண்ட் லிஸ்ட்டிங் உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா, அதேமாதிரி அந்த பர்டிகுலர் யூசரோட அட்டண்டன்ஸ் ஹிஸ்ட்ரி பார்க்கணுச்சுன்னா இங்கே போனீங்கன்னா காமிச்சிடும். இந்த மாதிரி யூசர் டேட்டா எல்லாமே அந்த பர்டிகுலர் யூசர் ப்ரொஃபைல் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜெயன்ற டீட்டெயில் பார்க்கணும்னு நினச்சின்னா இதை கிளிக் பண்ணால் எல்லாமே தெரியும். நான் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரொஃபைல் பிக் இல்லை வேணால் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி பண்ணலாம். அதுமாரி இது வந்து இதேமாரி இவங்க அட்டண்டன்ஸும் மார்க் பண்ணலாம். வர மெம்பர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அட்டண்டன்ஸ் ஒரு 949 ஒரு மெம்பர்ஸ் இருக்குன்னா அவர் வந்து அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணலாம். எப்படின்னா இங்கே செக்இன் செக் அவுட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு இதில் ஓப்பன் ஆகும், 949 தனியாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அவர் வர மெம்பர்ஸ் ஐடி போட்டு என்டர் தட்டினாங்கன்னா இந்த மாதிரி அவர் ப்ரொஃபைல் பிக்கோட வெல்கம் சுவாத்தி அந்த பேரோட எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா, லேப்டாப் இருந்ததுன்னா இது நம்ம ஜிம்மில் லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் இருந்தால் இப்படி நீங்கள் அட்டண்டன்ஸ் போடலாம். இதை தனியாக கிளிக் பண்ணுங்கள், தனியாக ஒரு பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் அட்டண்டன்ஸ் போடலாம். இல்லை நம்ம ஜிம்மில் லேப்டாப் இல்லைன்னா அப்போயே நீங்கள் அட்டண்டன்ஸ் போடலாம். எப்படின்னா இங்கே போய்ட்டு அட்டண்டன்ஸ் கியூஆர் கோட் இருக்கா, இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஜிம்மில் ஒட்டிடுங்க. வர மெம்பர்ஸ் அவங்க மொபைல் எடுத்து ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்க ஐடி போட்டாங்கன்னா அட்டண்டன்ஸ் மார்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அவங்க அட்டண்டன்ஸ் போடலாம். லேப்டாப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, அவங்க அட்டண்டன்ஸ் போடுறது ரெஜிஸ்டர் பண்ணது எல்லாமே நீங்கள் உங்கள் மொபைல் ஆப் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் மொபைல் ஆப் iOS ஆப் தரோம். நீங்கள் அந்த மொபைல் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். வர மெம்பர்ஸ் இந்த மாதிரி அவங்க மொபைல் எடுத்து அவங்களுக்கு தனியாக ஆப்லாம் தேவைப்படும். ப்ரௌசரில் கேமரா எடுத்து ஸ்கேன் பண்ணாலே அட்டண்டன்ஸ் மார்க் ஆகிடும். ஓகேவா, இந்த மாதிரி அவங்க அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணலாம்.
ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து ஆல் மெம்பர்ஸ் இங்கே இருக்குது. ஆக்டிவ் மெம்பர்ஸ் மட்டும் பார்க்கணும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா வெறும் ஆக்டிவ் மெம்பர்ஸ் மட்டும் தான் காமிக்கும், எக்ஸ்பைர்ட் மெம்பர்ஸ் காமிக்காது. அதுமாதிரி எக்ஸ்பைர்ட் மெம்பர்ஸ் பார்க்கணும் நீங்கள் போய் நீங்கள் எக்ஸ்பைர்ட் மெம்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இதில் டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்பைரி இருக்குது, இந்த மந்த் எவ்வளோ பேர், லாஸ்ட் 7 டேஸ்க்கு எத்தனை பேருக்கு, இந்த நெக்ஸ்ட் 7 டேஸ் எத்தனை பேருக்கு எக்ஸ்பைரி இருக்குது எல்லாமே காமிக்கும். இங்கே எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கேயும் சர்ச் ஆப்ஷன் இருக்குது, சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து அட்டண்டன்ஸ் ஹிஸ்ட்ரி பார்க்கணும். இந்த அட்டண்டன்ஸ் ஹிஸ்ட்ரியில் போயிட்டிங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் நம்ம ஜிம்முக்கு வந்திருக்க எல்லாமே காமிக்கும். இந்த ரெட் கலரில் வந்து அவங்க எக்ஸ்பைரி ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ வேறு டேட்டில் வேணுன்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே பட்டன் மாதிரி தான், நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கூட பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ அப்புறம் வந்து இங்கே சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. அது என்னென்னா நம்ம ஜிம்மில் எனி பர்டிகுலர் டியூரேஷனில் நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு மட்டும் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா 41 நடந்தது, அதில் ரெனிவல் எவ்வளோ, அதில் ரெனிவல் எவ்வளோ, நியூ யூசர் எவ்வளோ எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேவா, இந்த டீட்டெயில் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பேமெண்ட் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம ஜிம்மில் எவ்வளோ பேமெண்ட் நடந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, மெம்பர்ஸோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். யாராருக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கா, எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே காமிக்கும். எவ்வளோ பெண்டிங் கொண்டு காமிக்கும். போனீங்கன்னா பெண்டிங் கிளிக் பண்ணி யாராருக்கு எவ்வளோ பெண்டிங் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தனியாக காமிக்கும். எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு, ரெனிவல் மூலமாக எவ்வளோ, நியூ யூசர் மூலமாக எவ்வளோ வந்திருக்கு, இது எல்லாமே தனித்தனியாக பக்காவாக காமிச்சிடும். ஓகேவா, அப்புறம் வந்து எக்யூப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கூட நம்ம ஜிம்மில் இருக்குது. ஓகேவா, இங்கே போய்ட்டு நீங்கள் ஜிம்மில் என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குது நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் வருதுன்னா இங்கே போய்ட்டு அதோட டீட்டெயில்ஸ் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். இங்கே அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் அதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் கூட இருக்குது. அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ்னால் நீங்கள் எதாவது ஜிம்மில் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க, எதாவது செலவு பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அங்கே போய்ட்டு என்ன டைப் ஆஃப் ப்ளம்பிங் ஒரு 1000 ரூபா கொடுக்கணும்னா 1000 ரூபா டைப் பண்ணி ஆட் கொடுக்குறீங்க, ஆட் ஆயிரும். அது இங்கே லிஸ்ட் ஆகும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த டியூரேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டியூரேஷனில் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட், அது எல்லாமே பக்காவாக காமிச்சிடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் கேல்குலேட்டர் கூட இருக்குது. ஓகேவா, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் கூட இருக்குது. அப்புறம் எம்ப்ளாயி அட்டெண்டன்ஸ்னால் நம்ம ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவங்க அட்டெண்டன்ஸ் போடலாம். அவங்களோட ஐடி யூஸ் பண்ணி போடலாம், இல்லை QR கோடை யூஸ் பண்ணி அட்டெண்டன்ஸ் போடலாம். அதுமாரி அவங்களோட ஹிஸ்ட்ரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 1 மந்த் நான் இப்படி எடுத்து பார்க்கணும்னு நினச்சின்னா யார் எந்தெந்த டைமில் வந்திருக்கா எல்லாமே இங்கே காமிக்கும். ஓகேவா, அப்புறம் அட்மின் மேனேஜ்மெண்ட் என்னென்னா நம்மக்கிட்ட நிறைய அட்மின் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அட்மின் தான் கிடையாது, ஒரு ஜிம்முக்கு நிறைய அட்மின் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வேணுன்னா அங்கே போய் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா க்ரியேட் ஆயிரும். அதை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா, 3 டைப் ஆஃப் அட்மின் இருக்குது. இது வந்து ப்ரிவிலேஜ் பேஸ்ட், ஆக்சஸ் பேஸ்டு. ஓகேவா, நீங்கள் சூப்பர் அட்மின் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆக்சஸ் இருக்கும். அட்மின் அசோசியேட்டுக்கு இந்த பேமெண்ட் ரிலேட்டட் ஆப்ஷன்லாம் வராது, கம்மியான ஆக்சஸ் தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்குலாம் அமௌண்ட் ரிலேட்டட் இது தெரியக்கூடாது. கரெக்டாக, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட்டும் பண்ணலாம். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணால் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் அசோசியேட் இல்லை அட்மின் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. மற்ற ரெனிவல் மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் அவங்க பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. அதுப்போ அனலிட்டிக்ஸ் இருக்குது. அனலிட்டிக்ஸ் என்னென்னா ஒரு எனி டியூரேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுற டியூரேஷனில் ஒரு கம்ப்ளீட் டேட்டா கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பை டிஃபால்ட் இது ஹவரில் இருக்கும். இது கெட் கொடுத்தீங்கன்னா இந்த டியூரேஷனில் ஒரு ஹவருக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கான்னு காமிக்கும். அதுமாதிரி டே வைஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செலக்ட் பண்ணி கெட் கொடுங்க. ஒரு டேட்டும். ஓகேவா, ஒரு டேட்னா மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி ஒரு டேட் எவ்வளோ பேர் வந்திருக்கா காமிக்கும். இது வந்து டாப் 10 இந்த டியூரேஷனில் யார் அதிக டைம் ஜிம்முக்கு வந்திருக்கா அதிக நாள் அந்த டீட்டெயில்ஸ் காமிக்கும். இது யூசர் ஜாயின் ஒரு மந்த்தும் எவ்வளோ பேர் நம்ம ஜிம்முக்கு ஜாயின் பண்ணியிருக்கா அந்த டீட்டெயில்ஸும் காமிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மந்த்தும். அதேமாதிரி தான் விசிட்டர்ஸும் ஒரு மந்த் எவ்வளோ பேர் ஜிம்முக்கு விசிட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ். இது ஃபுட் ஃபால்னால் எவ்வளோ பேர் ஒர்க் அவுட் பண்ண வந்திருக்கா ஒரு மந்த்தும் இந்த டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஸோ இது போக போய் பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் இருக்குது. உங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், தீம் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 10 தீம் தரோம், உங்களுக்கு பிடிச்ச தீம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் லேப்டாப்போ இல்லை மொபைலோ எதில் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த தீமில் தான் நம்ம ஆப் காமிக்கும். ஓகேவா, அப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கூட இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே தமிழ்லேயே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே தமிழ்லேயே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் வேணால் லாங்குவேஜ் மாற்றி கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. அதுமாரி ஜிம் ப்ரொஃபைல் பண்ணோன்னா இது வந்து ஜிம்மோட டீட்டெயில்ஸ். ஓகேவா, அதுமாதிரி நம்மக்கிட்ட ஒரு 5 விதமான வாட்ஸ்அப் மெசேஜ் போகும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா, ஒன்றுன்னா யாருக்கா ரெனிவல் வேலிடிட்டி முடிய போகுதுன்னா ஒரு மெசேஜ் போகும், இந்த மாதிரி முடிய போகுது அப்படின்னு. அப்புறம் வந்து யாராவது ஒரு 10 நாள் தொடர்ந்து ஜிம்முக்கு வரணும்னா இந்த மாதிரி தொடர்ந்து ஜிம்முக்கு வரணும்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும், வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன். அப்புறம் வந்து யாருக்கா பர்த்டே நம்ம ஜிம்மில் ஒரு மெம்பருக்கு யாருக்கா பர்த்டே வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பர்த்டே மெசேஜ் போகும் விஷ் பண்ணி நம்ம ஜிம் பேரில், அது ஒன்று. அப்புறம் வந்து யாராவது புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் பற்றி போகும். அதுமாதிரி யாராவது வேலிடிட்டி முடிஞ்சு ரெனிவல் பண்ணோன்னா அப்போயும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும், இந்த மாதிரி ரெனிவல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே போகும். ஓகேவா, இது எல்லாமே உங்கள் ஜிம் பேர்லேயே போகும். இது எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், அதுதான் இது. ஓகேவா, எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் போகணும் எது போகக்கூடாது எல்லாமே நீங்களே கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா, அந்த ஆப்ஷன் தான் இது. ஓகேவா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் போகும்னு சொன்னால் இதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சி நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள்.
இங்கே போய் இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த டேட்டில் யாருக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு எல்லாமே காமிக்கும். இது எல்லாமே பாட்டு தான் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்ஷன் இருக்குது. அதுமாதிரி பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். மெம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா? இங்கே ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க செலக்ட் பண்ணுவாங்க எத்தனை மந்த்துன்னு கரெக்டாக அதை செலக்ட் பண்ணுவாங்க. இது நீங்கள் மந்த்தும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ போட்டிங்கன்னா இங்கே போய்ட்டு பேக்கேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஆட் பேக்கேஜ் இது கொடுங்க. பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் இங்கே லிஸ்ட் ஆயிரும். இந்த லிஸ்ட் ஆகிட்டுனா இங்கே போய்ட்டு நீங்கள் எந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணுங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸ்பைரி டேட்டு அமௌண்ட் எல்லாமே செட் ஆயிரும். இந்த மாதிரி பேக்கேஜ் நீங்களாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. அப்புறம் வாட்ஸ்அப் ஆட் கூட நீங்கள் அனுப்பிக்கலாம். மொத்தமாக இங்கே ஒரு 100 நம்பரை காப்பி பண்ணிட்டு ஒரு மெசேஜ் போட்டு இங்கே சென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த 100 வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களுக்கு ஆஃபர் அனுப்புகிற மாதிரி வாட்ஸ்அப் ஆடு போய்க்கும். இந்த ஆப்ஷனும் வச்சுருக்கோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே விசிட்டர்ஸ் ட்ராக்கர் இருக்குது. ஓகேவா? விசிட்டர்ஸ்னால் யார் நம்ம ஜிம்முக்கு டீட்டெயில்ஸ் கேட்டு வர அவங்க டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். நேம் அண்ட் மொபைல் நம்பர் வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு இந்த மொபைல் நம்பருக்கும் கால் பண்ணி ட்ராக் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிம்மில் ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோடும் பண்ணலாம். 100 பேருக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த எக்ஸலில் டவுன்லோட் ஆகும். இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க மொபைல் நம்பர்ஸ் இங்கே வரும். அந்த மொபைல் நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம இதில் போய்ட்டு சென்ட் வாட்ஸ்அப் ஆட்டில் போய்ட்டு மொபைல் நம்பர் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ஆஃபர் நீங்கள் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மெசேஜ் போயிடும். ஸோ தட் அவங்க அந்த ஆஃபர் பார்த்துட்டு அவங்க நம்ம ஜிம்மில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுவும் நம்ம பண்ணலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நம்ம ஜிம்மில் இருக்குது. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதேமாதிரி ட்ரெண்ட்ஸ் ஆஃப் த டேன்னு ஒன்று இருக்குது. இதில் போய் இங்கே போனீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஜிம்மில் என்ன நடந்திருக்கு ஒரு சம்மரி காமிக்கும். எவ்வளோ மெம்பர்ஸ் ஜிம்மில் இருக்காங்க, எவ்வளோ அட்டெண்டன்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ பேர் விசாரிக்க வந்திருக்காங்க, விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ ரெனிவல், எவ்வளோ பேமெண்ட் கலெக்ட் ஆகிருக்கு எல்லாமே காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சம்மரி இங்கே காமிக்கும். ஸோ நம்ம ஜிம்மில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது போக இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா?